ஓ செட்டப் ரெடியா? என்னதா பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். வாங்கண்ணே வாங்க. ஏன்டா எல்லாம் இவ்வளோ டார்க்காக இருக்கு? அன்பாக்சிங்க்கு. எந்த அன்பாக்சிங்கு? P3 Pro வந்திருக்குல, அது க்ளோ இன் த டார்க் ஃபோனாமே, அதனால டார்க்ல அன்பாக்ஸ் பண்ண க்ளோ ஆகும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா கொண்டு வர சொன்னா சாரு, அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஐடியா கொண்டு வரீங்க. எல்லாம் கிரெயின். பெரிய தீப்பொறி திருமுகன்னு நினைப்ப சாருக்கு. லைட்டை போடுங்கடா, லைட்டை போடுங்க ஃபர்ஸ்ட். அது க்ளோ இன் த டார்க் ஃபோனு தான், ஆனால் வெறும் லைட் ஆஃப் பண்ணால் க்ளோ ஆகாது. அதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. அது எப்படி பண்ணோம் நான் காட்டுறேன் உனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் காட்டுறேன். இந்த அன்பாக்சிங்க P3 Pro-ஓட அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், இந்த realme P3 Pro இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்கும்போது இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் த realme mystery பாக்ஸ். இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்க போது, ஃபோனோட பாக்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், அது என்னன்னு நான் காட்டிடுறேன் குவிக்லி. ஸோ enclosed your personal navigation key அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசிக்லி உங்களுக்கு ஒரு UV லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான யூஸ் என்னன்னு ஒரு ஹிண்ட் நாங்கள் இன்ட்ரோலே கொடுத்துட்டோம். காட்டுறேன் குவிக்லி. பட் பிஃபோர் தட் லெட்ஸ் டேக் a look at this box. ஓகே, இப்போ ரியல்மி கூவி என்ன சொல்றாங்கன்னா, ரியல்மி P3 Pro வந்து ஒரு கேமர்ஸ்க்கான கிரியேட் பண்ண ஒரு ஃபோனுன்னு. இதுல நாங்க GT பூஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம், இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கோம், அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இருக்கிற உண்மை எல்லாத்தையும் நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆல்ரைட், ஸோ ரியல்மி P3 Pro பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கு. அதே சேம் ரியல்மி கலர் தான், பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. 5Gன்னு போட்டிருக்கு. ஐயோ AI எங்கேயும் காணுமே. மேக் இட் ரியல், வில் ட்ரை டு மேக் இட் ரியல். உள்ள வந்து உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, சில டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் கேஸையும் கொடுத்துறாங்க. ரியல்மி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும், பிரச்சனை இல்லை. சிலிகான் கேஸ் தான். இந்த பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா மேல வந்து ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இட் ஃபீல்ஸ் நைஸ். நல்ல குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபோன் இருக்கு, ஃபோனை சைடில் வைப்போம். அது கடியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ யூ கெட் an 80 watt சூப்பர் பூக் சார்ஜருங்க. டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்லயே கிடைச்சிரும். ஆல்ரைட், லெட்ஸ் கீப் திஸ் ஆல் டு த சைட். ஆல்ரைட், லெட்ஸ் take a look at the phone. So realme P3 Pro ல உங்களுக்கு 3 கலர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த nebula glow கலர். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி அவங்க ஃபைபர் யூஸ் பண்ணிருக்காங்க, லூமினஸ் ஃபைபர்னு சொல்றாங்க. பேசிக்கலி என்னன்னா இதுல வந்து டார்க்ல UV லைட் பட்டுச்சுன்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி glow in the dark எஃபெக்ட் கொடுக்கும். ஆமா, இந்த glow in the darkலாம் ஒரு கிமிக் மாதிரி தெரியுதா இல்ல யூஸ்ஃபுல்லா தெரியுதா உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க. இது எப்படி glow ஆகுதுன்னு நான் லைவா காட்டுறேன். அதுக்கு நான் லைட் ஆஃப் பண்ணோம். சோ லைட் பந்த் கர்னா பை. ஸோ இப்போ இது டார்க்காக இருக்குது, இது மேலே நம்ம க்ளோ பண்ணிடுவோம் ஃபார் அ செகண்ட். ஸோ இது க்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்க முடியாது, இதுதான் தெரியும் உங்களுக்கு. பட் டேம் கூலாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா? இதில் என்னடா சூப்பராக தெரியும். ஓ வாவ் ஃபன்னாக இருக்கு. என்னதான் யூட்டிலிட்டி இல்லைனாலும் ஒரு கூலான ஃபீச்சர் எனக்கு தெரியுது. டேம் நைஸ். Oh my god, damn fun. Chalo, let's switch on the lights. So basically the nebula glow in the dark variant. இத தவிர நீங்க பாத்தீங்கன்னா vegan leatherல ரெண்டு கலர்ஸ் கொடுத்திருக்காங்க, satin brown and galaxy purple. So உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வேண்டாம், vegan leather தான் வேணும்னா you can take that. சைட்ஸ்ல வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷ்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. So completely பிளாஸ்டிக் தான். பட் ஃபோன் வந்து லைட்டா இருக்குங்க. இது லைட்டா இருக்குன்னு ஏன் சொல்ற தெரியுமா? மெயின்லி வந்து இதுல 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. So ஸ்லிம்மாவும் வச்சிருக்காங்க, லைட்டாவும் இருக்கு. So damn nice. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, உண்மையா சொல்றேன் நான். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாம் quickly. Wow, 193.2 grams தான், under 200 grams weight. Actually for a 6000 mAh battery phone that is very good. Plastic யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி weight control பண்ண முடியுங்க. So அர்ணவியும் weight control பண்றதுக்கு அவனை பிளாஸ்டிக்கா மாத்திரலாம். My jokes better always. அதுதாவது நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, சிம் கார்டு ட்ரே இருக்கு, ஆஃப் கோர்ஸ் மைக்கு கொடுத்திருக்காங்க, இங்க வந்து பவர் பட்டன் இருக்கு, மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க, மேல இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, இன்ஃபினிட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, மைக் இருக்கு, வேணுங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு ஆஃப் கோர்ஸ். அண்ட் முன்னாடி வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு விஷயம் நான் குவிக்லி செக் பண்ணி பாத்துறேன். ஆல்ரைட், சோ உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான் கிடைக்கும். இதை நான் எப்பவுமே திறந்து காட்டுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வந்து மைக்ரோ SD கார்டு கேக்குறீங்க ஸ்லாட். பட் 2025 வந்துட்டோங்க. இப்போ மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடைக்காது. 20000 கீழே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ மைட் கெட் இட். ஆல்ரைட், ஸோ பேசிக்லி ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியான ஃபோன் தான். அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, IP66 ரேட்டிங், IP68 ரேட்டிங், IP69 ரேட்டிங், இந்த 3 ரேட்டிங்க்கு சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்காங்க ரியல்மி. ஸோ தட்ஸ் குட். குவிக்லி ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு நிமிஷம், இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. அப்போ கூட நாங்கள் டிராப் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எப்பவுமே டிராப் டெஸ்ட் பண்ணுவோம், ஸ்பான்சர்டா இருந்தாலும் இல்லைனாலும். ஸ்பான்சர்டா இருந்தால் நாங்கள் அது சொல்லிடுவோம். ரைட், நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போலாம் சொல்லாமலே நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃபைன், வாட்எவர், லெட்ஸ் டு திஸ். ஏய், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா பேன் ஆயிடுவோம் நம்ம. இந்தியாஸ் காட் லேட்டன்ட். அது ஞாபகம் இருக்கா? ஒன்ட்ட டேலண்ட் கிடையாது,
இது நாங்கள் பயந்துட்டோம் என்னன்னு. அண்ட் பேக் ட்ராப், இட்ஸ் ஃபைன், no problem. Quickly நான் இந்த கேஸையும் போட்டு காட்டுறேன். I actually like the case. It's a nice case. I like it. Frosted finish. ஆனால் இந்த கேஸ்க்குள்ள இந்த க்ளோ அடிச்சிருந்தா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதையும் பீரோல எடுத்து காட்டுறோம், பார்த்துருங்க. ஆல்ரைட், ஸோ ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் நான். அஃப்கோர்ஸ் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தொடச்சிடலாம். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கனால வந்து வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு அர்ணவ் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி காமெண்ட் செக்ஷன் போகிற வழியில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிருங்க. நான் வெறும் போகிற வழியில் தட்டிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், நான் நீங்கள் தட்டுறது இல்லை. ப்ளீஸ் தட்டிருங்க, இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி தட்டிருக்கீங்கன்னா தட்டாதீங்க, அப்போ வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும், அது பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஆல்ரைட், ஸோ 6.83 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், இட் லுக்ஸ் நைஸ். பெசல்ஸும் ஸ்லிம்மாக இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ குவாட் கர்வ் வந்து ஸ்லோலி கர்வ் டிஸ்பிளேஸை தள்ளிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ லைக் இட். ஆக்சுவலி குவாட் கர்வ்ல வந்து உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளேயோட அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அண்ட் லைட்லி கர்வாக இருக்கனால பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு AMOLED பேனல்னால நல்லா கிறிஸ்பாக பிரைட்டாக இருக்கு. ஆக்சுவலி பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR வீடியோ சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துருக்காங்க, பட் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. அண்ட் HBM பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 1500 nits வரைக்கும் கிடைக்கும். இந்த HBM னா ஹை பிரைட்னஸ் மோட். பேசிக்கலி அது வந்து ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் ட்ரிகர் ஆகும்ல when you take it outdoors, சூரிய வெளிச்சம் படும்போது அது வந்து 1500 nits வரைக்கும் போகும், which means that it's a very bright display. and touch sensitivity சூப்பரா இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஏன் தெரியுமா, இதுல வந்து உங்களுக்கு 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் 2500 Hz கொடுத்திருக்காங்க. so yeah, nice display, nice features. பட் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சில் ரெட்மி மாதிரி பிராண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஜென்ரலி டால்பி விஷன்லாம் கொடுக்குறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த விஷயம் வந்து ரியல்மி இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அது கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளே ஓவர் சேச்சுரேட்டடா இருக்க மாதிரி தெரியுது. ஓவர் சேச்சுரேட்டட்ல ஆக்சுவலி நல்லா பஞ்சியா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். பட் கொஞ்சம் நேச்சுரல் கலர்ஸ் தேவைன்னா அது உங்களுக்கு வந்து அவ்வளோ பெஸ்டா இதுல கிடைக்காது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. வைப்ரேஷன் மோட்டர், நல்ல வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் தான், பட் ஓ ஹாப்டிக்ஸ் கிடையாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். பட் that's okay, still haptic feedback நல்லா இருக்கு. ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. and that's really fast to unlock, பிரச்சனை இல்ல. சோ டிஸ்ப்ளே விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்குங்க. இட்ஸ் a nice phone. இன்னொரு விஷயம் என்னன்னா, Realme வந்து 3840 Hz PWM dimming வேற கொடுத்திருக்கனால உங்களுக்கு லோ லைட்ல ஃபிளிக்கர் வந்துச்சுனா கண்ணுக்கு ஸ்ட்ரெயினும் வராது. சோ டிஸ்ப்ளே விஷயத்துல I think I like it a lot. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு பிரீமியம் குவாலிட்டி டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, which is very good. and இது வந்து ஒரு கேமிங் ஃபோன்னால கண்டிப்பா இதுல ஒரு நல்ல டிஸ்ப்ளே வேணும். அதை வந்து கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்கனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைரஸ் ப்ளூடூத் கோடெக்ல இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டும் எல்லாம் கிடைச்சிரும். LHDC, LDAC, everything's there. ஆல்ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, Realme Snapdragon 7s Gen 3 LPDDR4X RAM type UFS 3.1 ஸ்டோரேஜ். வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8128, 12128 and 12256GB வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். இந்த 7s Gen 3 கொடுத்துட்டு இதை வந்து கேமிங் போனா சொல்றது வந்து I feel that's not right. ஏன்னா கேமிங்காக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 7 Gen 3 உள்ள நாட் C4 வந்து இதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா Poco X6 Pro இருக்கு, அதுல உங்களுக்கு 8300 Ultra கொடுத்திருக்காங்க. சோ not the best phone for gaming, but 7s Gen 3 ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல Realme வந்து சில பல ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, which is good. First of all, attitude நீங்க பாத்தீங்கன்னா 8.3 லட்சம் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கிடைச்சிரும், which is very good. So CPU throttle ல உங்களுக்கு 86% CPU stability கிடைச்சது and 99.7% GPU stability உங்களுக்கு கிடைச்சது in 3D Mark Wildlife stress test. So basically throttle அதிகமா கிடையாது, ஹீட்டிங் கூட அதிகமா கிடையாது. ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய 6000+ மில்லிமீட்டர் ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்கனால ஹீட் டிசிபேஷனும் நல்லா பண்ணுது. இந்த வேப்பர் கூலிங் சேம்பர் பெருசா இருக்கிறது வந்து மெயின் ரீசன் ஃபார் கேமிங் டு பி குட் ஆன் திஸ் ஃபோன். இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, இதுல இருக்க கேமிங் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ்ங்க. GT Boost டெக்னாலஜி வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. சோ அந்த GT Boost டெக்னாலஜி வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, of course உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஜெனரேஷன் கொடுத்திருக்காங்க. சோ வந்து 60 FPS 120 FPS விளையாடுற அந்த ஆப்ஷன் கிடைச்சிரும். பிளஸ் நீங்க வந்து அந்த GT Boost மோட்ல இருந்து போயிட்டு அங்க இருந்தே AI மோஷன் கண்ட்ரோல், AI டச் கண்ட்ரோல், AI ஐ கம்ஃபர்ட், இந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் சிலது கொடுத்திருக்காங்க GT Boost மோட்ல. சோ AI ஐ கம்ஃபர்ட் மோட்ல என்ன ஆகும்னா, நீங்க விளையாடிட்டு இருக்கும்போது நீங்க நிறைய நேரம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிஸ்ப்ளே வந்து கொஞ்சம் இந்த வார்ம் பண்ணி உங்க கண்ணை கூசாம பாத்துக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து இப்போதான் கொடுத்திருக்காங்க புதுசா. இதை ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு Realme ப்ராமிஸ் பண்றாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த AI
ஃபீச்சர்ஸ்லாம் விடுங்க. மெயின் என்னன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தோம். இட்ஸ் a very very high graphics game and அந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 45.2 ஆவரேஜ் FPS கிடைச்சது. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தட் இஸ் நாட் டூ பேட், குட்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு நல்ல FPS கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து 38 டிகிரிஸ் வரைக்கும் தான் டெம்பரேச்சர் போச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமா கிடையாது. ஸோ நீங்க லாங் கேமிங் செஷன்ஸ் பண்றீங்கன்னா கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் FPS கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்க BGMI மாதிரி கேம் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா 60 FPS கிடைக்கும். என்ன 90 FPS கிடையாதா? இவ்வளவு கேமிங் ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்களே. இப்போ நாங்க டெஸ்ட் பண்ணும்போது இது வரைக்கும் 90 FPS அப்டேட் BGMIக்கு வரல. பட் ரியல்மி என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா வரும்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரியல்மியோட போன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்பலாம். ஸோ தட்ஸ் குட். ஸோ ஓவராலா ரியல்மி P3 Pro-ல கேமிங்காக நிறைய புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டெடியா இருக்கு, த்ராட்டில் பண்ணாம நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கேமிங்காக டியூன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. பட் பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் நான் சொன்ன மாதிரி Poco X6 Pro, OnePlus Nord C4 இந்த மாதிரி போன்ஸ்ல உங்களுக்கு பெட்டர் ப்ராசஸர்ஸ் கிடைச்சிரும். ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இந்த போன்ல? இதுல இருக்க 6000 mAh பேட்டரி தான். என்ன சிலிகான் கார்பைட் பேட்டரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சிங்கிள் செல் பேட்டரி தான். 6000 mAh பேட்டரி பிளஸ் 80 வாட் சார்ஜிங் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hourல நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த 6000 mAh பேட்டரிக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃபும் தார்மாரா கிடைக்கும். தட்ஸ் நாட் a problem. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு, 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க ஏர்டெல் அண்ட் ஜியோ டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது இட் வாஸ் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா என்னன்னா ஒரு பெரிய லெட் டவுன் எனக்கு வந்து NFC கிடையாது. பிளஸ் இன்னொரு விஷயம் இதுல வந்து USB Type C 2.0 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கேமிங் போன்ல அட்லீஸ்ட் அவங்க வந்து USB Type C 3.1 சப்போர்ட் கொடுத்தா பெட்டரா இருந்திருக்கும், ரைட்? சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Realme UI 6 பேஸ்ட் ஆன் Android 15 கொடுத்திருக்காங்க. 2+3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கேமிங்ல GT பூஸ்ட் மோட் கொடுத்து அதுல வந்து AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ளோட்வேர் உண்டு, நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த ப்ளோட்வேர் ஆப்ஸ் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அது ப்ரீ இன்ஸ்டால்டா வரது வந்து ஒரு மாதிரி இட்ஸ் நாட் a good feeling. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Glance for Realme இருக்கு, அப்புறம் அந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஆல் ஆஃப் தட் யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இட் ஆஃப். அதை வச்சுக்கோங்க. AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த AI ஸ்மார்ட் லூப்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். AI ரெக்கார்டிங் சம்மரி கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா அதோட சம்மரி அது கிரியேட் பண்ணி காட்டும். அப்புறம் AI ரைட்டர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க வந்து சம்மரைஸ் பண்ண விரும்புறீங்கன்னா இல்ல ப்ரூஃப் ரீட் பண்ண விரும்புறீங்கன்னா கன்சைஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். ஸோ இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கு, which is nice. ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, பட் இட் ஒர்க்ஸ். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த போன்ல circle to search out of the box கிடைச்சிரும். It is one of my favorite features. அப்புறம் AI reply னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, which is also nice. ஏன்னா அதுல வந்து நீங்க யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா தானா போனே என்ன மெசேஜ் பண்ணும் அப்படின்னு ரிப்ளை பண்ணி கொடுக்கும். இது அர்ணவுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா எப்பவுமே அவன் தப்பான மெசேஜ் தான் போட்டு கொடுப்பான். யாருக்கு? எல்லாருக்கும் தான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போடுற மெசேஜை வேற யாருக்காச்சும் போட்டு அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே, கேமரா விஷயத்துல Realme P3 Pro-ல சுத்தமா எந்த எஃபர்ட்டும் போடலன்னு எனக்கு தோணுதுங்க. உண்மையா சொல்றேன் நான். 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. இது வந்து சோனியோட IMX896 சென்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் செகண்டரி கேமரா வந்து அல்ட்ரா வைட் தூக்கிட்டாங்க P2 Pro-ல இருந்து. தூக்கிட்டு டெப்த் லென்ஸை கொடுத்திருக்காங்க. என்ன Realme இது? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது பரவாயில்ல, போர்ட்ரேட் மோட்லாம் நல்லா இருக்கு. பட் HDR பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் ரியல்மிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் அண்டர் 30,000 அண்டர் 25,000 வந்து ரியல்மியோட 14 Pro 14 Pro Plus இந்த ஃபோன்ஸ்லாம் பெட்டர் கேமரா கிடைச்சிரும் உங்களுக்கு. இதுல கேமரா ஃபோக்கஸே கிடையாது, இதுல கேமிங் தான் ஃபோக்கஸ். ஸோ அதை பத்தி அதிகமாக பேசியும் பிரயோஜனம் இல்லை. 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வச்சு கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 FPS தான் கிடைக்கும். ஸோ ஓவராலா கேமரால வந்து ஐ திங்க் P2 Pro-ல கூட 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. இதுல 16 MP தான் கொடுத்திருக்காங்க. டவுன் கிரேட்னு சொல்லாங்க. எனிவே நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. சோ ஓவராலா Realme P3 Pro Realme சொல்ற மாதிரி ஒரு தாறுமாறான கேமிங் போன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாறுமாறான கேமிங் போன் கிடையாது, ஆனா ஒரு நல்ல கேமிங் போன்னு சொல்லலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல இந்த 7S Gen 3 நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கேமர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து 4 மணி நேரம் கண்டினியூஸா கேம் விளையாடுறோம், 3 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடுறோம், அப்போ வந்து த்ராட்டில் ஆகக்கூடாது, ஹீட் ஆகக்கூடாது, கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துல Realme P3 Pro இஸ் வெரி வெரி குட். ஸோ நீங்க வந்து ஒரு மொரட்டு கேமரா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த போன் வந்து வில் பி டெஃபினெட்லி குட். ஏன்னா மற்ற போன்ஸ்ல ஒரு பெட்டர் சிஸ்டம் ஆன் சிப் கொடுத்தாலும் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணாம டியூன் பண்ணாம இருந்தாங்கன்னா அப்போ நீங்க வந்து லாங்கர் கேமிங் செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனை வரும், த்ராட்லிங் பிரச்சனை வரும். இன்ஃபேக்ட் Poco X6 Pro-ல அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயத்துல P3 Pro இஸ் குட். ஸோ நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி அப்ரோச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய விஷயம் என்னன்னு. பிளஸ் பேட்டரி பெரிய பேட்டரி கொடுத்திருக்கனால உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா கிடைச்சிடும். பட் கேமரா டோன்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் இட். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல, நாட் பேட். ஏன்னா AI எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கொடுத்திருக்காங்க, which is good. பட் டிஸ்ப்ளே ஐ லவ் இட். சூப்பர் டிஸ்ப்ளே நல்லா இருக்கு.
ஸோ இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஃபர்ஸ்ட் வியூஸ் ஆஃப் த ரியல்மி P3 Pro. இதான் எங்க அன்பாக்சிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஃபோன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் ப்ரைஸை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ப்ரைஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சேலில் வந்து அவங்க 22,000க்கு பேஸ் வேரியண்ட்டை விற்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 25,000க்கு உங்களுக்கு வந்து 12 256 GB வேரியண்ட்டும் கிடைச்சிரும். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா. டக்குனு டெக்கு, ஒரு கிளிக்கு, ட்ராக்கின் டெக் தமிழ்.